Enna Samayaloo, Enna Samayaloo. மைசூர் ரசம் பண்ணலாம். அதுக்கு ஒரு கப்பு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரசத்துக்கு ஜெனரலாக தக்காளி கிடையாது. மைசூர் ரசத்துக்கு வறுத்துக்கிறதுக்கு 3 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 வரமிளகா. எல்லாத்தையும் ஒரு துளி எண்ணெயோ இல்லை நெய்லையோ வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 கப்பு துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மைசூர் ரசத்துக்கு முதல்ல புளி தண்ணியை அடுப்பில் வச்சிடலாம். டீஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய் போட்டுட்டு இந்த சாமான் அழுத்தி நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரகத்தை போட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக நரன்னு அரைச்சிக்கலாம். புளி தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, இப்படி கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு, நல்லா 5 நிமிஷம் கொதிச்சுட்டு புளி வாசனை போயிடுத்து. இப்போ நம்ம பேஸ்ட்டை போட்டுடலாம். ஒரு 1/2 கப் தண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே வேக வச்ச பருப்பையும் இதோடு சேர்த்து போட்டுடலாம். நம்ம அந்த பொடியெல்லாம் வறுத்து போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை. ரெண்டும் சேர்ந்து ஜஸ்ட் ஒரு 2 கொதி வந்தால் போதும். பருப்பும் பேஸ்ட்டும் போட்டாச்சு. ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரசத்தை விளாவிடலாம். நல்லா 2 கொதி வந்துடுது. இப்போ விளாவிடலாம். கொத்தமல்லி போட்டுடலாம். கடுகு தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ அப்படியே நுரட்டும், கொதிச்சிட வேண்டாம். வறுத்து அரைச்ச ரசம் பண்ணாலே ஒரு தனி டேஸ்ட். அதில் இந்த மைசூர் ரசம் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.